14ஆம் ஆண்டில் தந்தி டிவி அடியெடுத்து வைக்கும் நிலையில் மக்கள் தெரிவித்த கருத்தை தற்போது காணலாம். தந்தி டிவியில் கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், குடமுழுக்கு விழாக்கள். அதாவது தமிழகத்தில் எந்த மூலையில் பெரிய சிறிய கோயில்களுடைய குடமுழுக்கு விழாக்களை திருப்பணிகளை பூரா மிகவும் தத்ரூபமான முறையில் அந்த நேரடியாக நாம் திருச்செந்தூருடைய கும்பாபிஷேகமா நாங்கள் நேரடியாக போய் பார்க்குற மாதிரி தந்தி டிவியை போடுமா பார்ப்போம் அப்படின்னு. அதுபோல் சபரிமலையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக தந்தி டிவியை பாருங்கள் எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக தெரியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வீடுகளில் நானும் பார்ப்பேன். எங்கள் வீடுகளில் எல்லாருமே நாங்கள் அதை பார்ப்போம். தந்தி டிவி பார்ப்போம். தினம் நியூஸ் அப்டேட் பண்ணுவீங்க, அதனால சொல்லிட்டு நல்லாயிருக்கும். ஈவினிங் இல்லை மார்னிங், இயர்லி மார்னிங் அப்படி பார்ப்போம். காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி, காலேஜ் பண்ணதுக்கு அப்புறம். தந்தி டிவியில் எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பாப்புலரிட்டியில் ஒயின் ஷாப்பு படிக்கிற பசங்க எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க. அந்த விஷயத்தை உடனே அது வெளிப்படுத்தி உடனே அந்த ஒயின் ஷாப் எடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எங்களுடைய பேரூராட்சி பாவட்டி பேரூராட்சியில் மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருட காலமாக ஒகேனக்கல் தண்ணி அவங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது. இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் தந்தி டிவியில் நாங்கள் செய்தி எதிர்கொலிச்சதுனால உடனே ஒகேனக்கல் தண்ணி கொடுத்தாங்க. 8 மணி ஆச்சுன்னாவே நான் கடை விட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஏன் அப்படின்னா தினமும் இந்த ஆயுத எழுத்து நிகழ்ச்சின்னு ரொம்ப சிறப்பாக உங்கள் சேனலில் வருது. அது எங்களாட்டம் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நல்ல பயனடி ஒரு நிகழ்ச்சி. அதே போல் மக்கள் மன்றம்னு ஒரு நிகழ்ச்சி உங்கள் சேனலில் ரொம்ப சிறப்பாக ஆரம்பித்த நாளையிலேருந்து தந்தி டிவி பார்த்துட்ருக்கேன், ரெகுலராகவே பார்த்துட்ருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு நியூஸ்னால் நடுநிலைமையாக இருக்கிறதுனால தந்தி டிவி மேலே ஒரு அலாதி பிரியம் உண்டு. எத்தனை சேனல் பார்த்தாலுமே அது தந்தி டிவி பார்க்குற மாதிரி எனக்கு இது அதில் தான் நான் நடுநிலையாக இருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு தந்தி டிவி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாமே ரொம்ப கேஷுவலா இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா அந்த ஸ்ட்ரீட் இன்டர்வியூ தான். அப்பப்ப அது ஒரு குட்டி குட்டி கிளிப் மாதிரி இருக்கும். அதுலயுமே கொஞ்சம் வித்தியாசமா எது ரெகுலரா இருக்க மக்களுக்கு எது பாதிப்பு ஏற்படுதோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மோஸ்ட்லி நியூஸ் இந்த வானிலை அறிக்கை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மற்ற சேனலை விட தந்தி சேனல் தான் நாங்கள் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் ப்ரிஃபர் பண்ணுவோம். தாத்தா பாட்டிலாம் இருக்கிறதுனால முன்னாடிலேருந்து தந்தி சேனல் இருக்கிறதுனால அவங்க தந்தி சேனல் தான் வைக்க சொல்லுவாங்க எப்போவுமே. தந்தி டிவி காலை செய்திகளில் பார்க்கும்போது நியூஸ் பேப்பர் படிக்கிற போல் இருக்கும். அதில் வர மக்கள் மன்றம், ஆயுத எழுத்து மிகவும் ரொம்ப பிடிச்சமான நிகழ்ச்சியாக இருக்கும். எல்லா பொது பிரச்சனையுமே கல ஆய்வுக்கு உடனே சென்று இங்கே இருக்கவங்க பேட்டி எடுத்து அதை செய்யும் போது இப்போ இந்த நெல் பிரச்சனை கூட பார்த்திங்கன்னா உடனுக்குடனே ஒரு தீர்வு கண்டாங்க. கோயில் பிரச்சனை அதுமாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் மாநகராட்சியாக இருந்தாலும் அரசுக்கு நேரடி பார்வைக்கு அதிகாரிகளுக்கும் பொதுமக்களும் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான தீர்வை உடனடியாக காண்றாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.